என்ன பண்றோம்? சும்மா சும்மா சின்ன சின்ன சர்ச்சில் உட்காந்துட்டு சத்தமா ஆராதிக்க முடியாம இல்லையா? எல்லாரும் எழுந்திருப்போம்மா. ஏசோவியன் அனுப்பிச்சிருப்பா. ஏசுவின் நாம துணா பால ஷகலபனரியா கனபரோ ஹalleluya. சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சுமந்தீரே நன்றி, என்னை மறவாமல் நினைத்தீரே நன்றி. ஒரு கருவோல காத்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தின் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. பயமுத்தல என் வாழ்வு நன்மையாய் நீரை. அந்த அனுபவம் எனக்கெல்லாம் இருக்கு. யாருக்கா இருக்கோ பாருங்க. என் வாழ்வு நன்மையாய் நீரை, ஒரு தீமையும் நினைக்காததல்ல. ஒரு தகப்பன் உமை போல இல்லை, தீமையும் நினைக்காததல்ல. ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள்
இதயத்துல சுமந்திருக்கிறார் ஆண்டவரே. ஓரி வலா சகலவனவரோ நன்றி நன்றி நன்றி. உன்னை கருவுல தெரிந்து கொண்டாரே, கருவோல ஞானிகள் மத்திய பைத்தியம் என்னையும் அழைப்பது அதிசயமே. உன்னை நினைச்சிருக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் நீ நினைக்கிறியோ நினைக்கலையோ, எங்க அப்பா நீ நினைச்சிருக்காரு. இயேசுவின் நாமத்தில் என்னை நினைத்து ஏதோ வர உதவி நீதானையா ஏதோ வர உதவி எவினேஸ்வ நீதானையா ஏதோ வர உதவி எல்லோயே எல்லோய் எல்லோய் என்னையும் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். அல்லேலூயா. எல்லோய் எல்லோய் என்னையும் தந்தீரே, எப்படி நான் நன்றி உள்ளத்தை உடைச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. நன்றி நன்றி. இந்நாள் வரை
சந்தோஷத்துல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைகளை எவ்வளவு சந்தோஷமா நடந்தது. ஸ்தோத்திரம். அப்படி அமருவோம். ஸ்தோத்திரம். ஓகே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். ரோடு ரொம்ப பிளாக்காக இருக்குது, ரோடு பிளாக்காக இருக்குது. அதனால என்ன பண்ணல, இந்த ரோடெல்லாம் பிளாக், நேரத்தில் வர முடியாது. உங்களுக்கு அப்படி தான் இருக்கா? இந்த ரோடு ரொம்ப பிளாக்காக இருக்கு, எப்படி வராங்கன்னு தெரியல. ஆமாம் ஆமாம், ஸ்தோத்திரம். ஏஸ் கர்த்தர் ரொம்ப நல்லவர். எப்படி அழுகணும், எப்படி அழுகணும், எப்படி அழுகணும், ஆண்டு எப்படி அழுகணும், ஆண்டு எப்படி அழுகணும். அடுத்த வாரம் சோத்து காசு இல்லையா ஆண்டவரே? ஆண்டு எப்படி அழுகணும், எப்படி அழுகணும்? அடுத்த வாரம் சோத்து காசு இல்லையா ஆண்டவரே? 2 நாள் வரை ஏடிஎம்ல மைனஸ். எவ்வளோ மைனஸு? யார் ஞாயிற்றுக்கிழமை யார் வந்து சர்ச்சுக்கு? பெதஸ்தா பிள்ளைங்க பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க யாருமே சர்ச்சுக்கு வரதில்லை, ரொம்ப சந்தோஷம். பெதஸ்தா பிள்ளைங்க யாருமே சர்ச்சுக்கு வரதில்லை, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். யாரும் வரலையா? வந்தாங்க, எங்கள் பிள்ளைங்க தான் வந்தாங்களா? சரி, ஸ்தோத்திரம். இந்த வாரம் மைனஸ் வந்து 8 ரூபாய் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? எவ்வளோ இருந்துச்சு? 8 ரூபா இருந்தது. இதுவரை என் தேவன் 5, 10, 11,000 ரூபா செலவு பண்ண தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். யார்ட்டையும் கேட்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அடே நான் விசுவாசத்தை தளர மாட்டேன். எதில் தளர மாட்டேன்? விசுவாசத்தில் என்ன பண்ண மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். என்ன இதுவரை எல்லாத்துக்கும் எல்லாம் செட்டில்டு, எல்லாம் செட்டில்டு. இதான் நம் தேவன், இதான் நம் தேவன், இதான் என் தேவன். தேவன் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். ஸோ அதனால் என்ன பண்ணாதீங்க, எதையும் குறித்து என்ன பண்ணாதீங்க. ஐயோ மீட்டிங் எப்படி நடத்துறாரு, என்ன பண்ணுறது இதுன்னு. அப்போ ஆண்டவர் கேட்டு, ஆண்டவரே இப்போ என்ன ஆண்டவரை யாருமே மணி 7:30 யாருமே வரலையா? அனுபவிடா நீ அப்படின்னாரு. என்ன பண்ணாரு? நீங்கள் மட்டும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சுடா, எங்கள் சபைக்கு வந்தால் 3 பேர் தான் வந்தாங்க. யார் வந்தது? எங்கடா? பெட்ரிக்கம்மா உங்கள் தங்கச்சி தான் வந்தான். காலையில் ஆராதனை எப்படி இருந்துச்சு? காலையில் அபிஷேகம் அப்படியே வெளிப்பாடு கப்புன்னு என்ன பண்ணுது, வெளியே வருது. அதனால ஜனங்கள் வர்றாங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்கலாம் பிரச்சனை இல்லை. ஆவியானவர் எனக்குள்ள என்ன பண்ணுறாரு? எங்கே 2-3 பேருக்கு அவங்க யார் இருக்குது? எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? இருக்கிற எங்கள் அப்பா பேசுவார். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? பேசுவார். நான் யாரெல்லாம் எதிர்பார்க்குறேன், எங்கள் அப்பா பேச போகிறாரு, பிடிச்சிடணும். அடுத்த மாதம் கேட்பேன். இந்த மாதம் பேசுகிறேன், அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். பயங்கர அக்கு நட்சத்திரம் கொளுத்துது. இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், லிங்கில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். நான் சும்மா சொன்னேன் காலையில், சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? வெயிலே இன்னைக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம். நான் சொன்னேன், ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் என்ன பண்ணோம் பார்க்கணும். சாயந்தரம் கூப்பிட்றாங்க. நானே சரமுடி வர அப்படியே சில்லுன்னு காற்று ஊட்டியில் மாதிரி இருக்கு. யாருக்கு 2-3 நாளைக்கு ஒரு அனுபவம்? யார் அனுபவிச்சது? 2-3 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அனுபவிச்சிருக்காங்க. யார் அனுபவிச்சது? உங்கள் பக்கம்லாம் வரலையா? சென்னையில் என் மகன் சொல்லுது, அப்பா என்னப்பா அங்கே ஜோம் இங்கேயும் ஊட்டி சென்னையும் கூலிங்கா இருப்பா. அதான்டா நம்ம தேவன். அதான்டா சொல்லுங்க இதான் நம்ம தேவன். இதான் நம்ம ஆண்டவர் சொன்ன. ஆண்டவரே சாட்சி சொல்லணும். ஆண்டவரே என்ன பண்ணோம்? ஆண்டவரே 10 லட்ச ரூபாய் இடம் வாங்குவேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே அடுத்த மாதம் அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்? நான் சாட்சி. இப்போ யாருக்கெல்லாம் 10 லட்ச ரூபா வேணும்? யாருக்கெல்லாம் 10 லட்சம் வேணும்? இப்போ யாரெல்லாம் கூலி குழம்பு வைக்கிறீங்க? அடுத்த மாதம் இல்லை பஸ் சார் எனக்கு 10 லட்சம் வேணும், வேறு 5 கிலோ கோழி வை சமைச்சிட்டு வந்துடுறேன். யார் கை தூங்க பார்க்கலாம்? செஞ்சிடும். அப்புறம் நான் மற்ற உங்கள் உன்னி பாசம் மாதிரி இல்லை. சரியா? அடுத்த மாதம் நீங்கள் தான் சாப்பாடு குழம்பு வைக்கும் போது ஆவியானவர் பேசுவார். போடுறா அடுத்த வருஷம் உனக்கு அனுப்பிச்சிடா அப்படின்னு. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வருதோ வரலையோ, கோழி குழம்பு வைக்கும் போது தெரியும், டே அவன் 10 லட்சம் கேட்டானே, நானும் கேட்குறேன், கேட்பீங்க, கருத்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு மாதிரி கொடுக்க மாட்டாரா? நம்ம தொடர்ந்து உன்னிக்கையில் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ரொம்ப நல்ல நண்பர் சாட்சி இன்னொரு கூட்டம் வரட்டுமே. சரி, சாட்சி சொல்லிட்டு அப்புறம் கொடுப்போம். ஸோ மத்தியில் ஐயா வந்துருக்கிறாரு. மறுபடியும் படிங்க. ஏசி 54 வாங்க. ஏசி 54. எந்த ஆயுதம்னா எந்த ஆயுதம்? ஆயுதங்கள்ல சொல்லுங்க போங்க. ஆயுதங்கள்னு கொஞ்சம் ஆயுதங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுதம்னு தெரியாதா? மம்மட்டி வேற, அருவா வேற. நம்ம கிறிஸ்தவனுக்கு மட்டும் எதுவுமே தெரியாது. சாரையும் கடைக்காரன் கேட்டு சொல்லியிருப்பான், என்னோட ஆயுதம் சொல்றான், பாட்டில் கத்தி இதெல்லாம் சொல்லியிருப்பான். ஆயுதங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுதம் மட்டும் ஆயுதங்கள் இருக்கா? உனக்கு எதிராக எலும்புகிற ஆயுதம்னா நிறைய ஆயுதம் எலும்பு இல்லையா?
அப்போ ஆயுதங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று மம்மட்டி, கோடாலி, கத்தி, வேற கடப்பாறை, வேற போட்டார், துப்பாக்கியை போட்டார், பொண்ணே போடுன்றார் அவர். ஸ்தோத்திரம். சரி, இந்த தந்துறேன். அப்போ நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஸோ கமன் 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 கமன். அப்போ இந்த வேர்டுக்குள்ள நிறைய ஆயுதங்கள் என்ன பண்ணுது? இந்த வேர்டுக்குள்ள என்ன இருக்கு? இப்போ புரித பண்ண என்ன சொல்ல வரேன்னு, இந்த வேர்டுக்குள்ள உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் சம்திங் இஸ் தேர். அதை நாங்கள் எனக்கு ரிலீஸ் பண்ண போனோம். அதுக்கு இதுக்கப்புறம் தொடவே தொடாது என்னைய. இயேசுவின் நாமத்தில் நம் பிரதர் மத்தியில் அவர் கரங்களை தட்டி நம்ம அப்படியே கை கொடுத்துருவாரு. கரங்களை தட்டி அவனை வரவேற்பு நம்ம என்ன பண்ணுவார்? சாட்சியை பகிர்ந்து கொள்வார். சரியா கேட்கணும். எப்படி கேட்கணும்?